நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 பல்லுங்க, தலையீத்து, கிர் கிராஸ் மாடுங்க. கிர் ஊசியாக போட்டிருக்குன்னு சொன்னாங்களுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. நல்லா கொம்பு தலையில் நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசலான உடம்புங்க. நல்லா புறவேத்தம்ங்க, வாழை இருக்குங்க. நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க. நல்லா எலும்பு ஊக்கத்தில் நல்ல தெளிவான ஒரு கிர் கிராஸ் மாடாக இருக்குது. நல்ல மடி அமைப்புங்க, நல்ல காம்பு அமைப்பு, 4 காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குதுங்க. 4 காம்பில் பால் வருங்க. நல்ல தெளிவான மாடாக இருக்குது. 4 காம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓர்ஸா ஒரே அமைப்பில் இருக்குதுங்க. நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. நல்லா பின்படி நல்லா சுருக்கு இருக்குதுங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. தலையீத்து மாடு, 2 பல்லுங்க, கிர் கிராஸ் மாடு, நல்ல குணவனமான மாடாக இருக்குது. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவான மாடாக, ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க. நம்ம கொண்டு வந்து மூக்கணங்கயிறு கழுத்துக்கயிறு மாற்றி நம்ம வீடியோ எடுக்கிறோமுங்க. புது இடம் புது சூழலுங்கிற ஒரு பதட்டம் பயம் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவாக இருக்குது, ரொம்ப குணமாக இருக்குதுங்க. நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல கறவையில் ஒரு தெளிவான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க. கிராஸ் மாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா வெள்ளை கலரில் நல்லா திக்காக இருக்குமுங்க. அதுக்காகவே கிராஸ் மாடு வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்களுங்க. பாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குமுங்க. காங்கேய மாடுகள் மற்ற மாடுகளில் வந்து பார்க்கும்போது கிராஸ் மாடுகள் வந்து பால் அதிகமாக இருக்கும், பால் திக்காக இருக்குமுங்க. நம்ம வீட்டு தேவைக்கு போக வெளியே நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த வருமானத்தை வச்சு நம்ம தவிடு புண்ணாக்கு போன்ற தீவனங்கள் வந்து வாங்கி போட்டுக்கிறதுக்கு எதுவாக இருக்குங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து ஒரு 3 4 லிட்டர் 5 லிட்டர் கறக்கிற மாதிரியான கிராஸ் மாடுகள் நிறைய பேர் கேட்குறாங்களுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா காலையில் 3 சாயந்தரம் 3 லிட்டர் இப்போதைக்கு வந்து தலையீத்தில் கறக்குங்க. அடுத்த ஈத்து ஒரு ஈத்து 2 ஈத்து காணதுக்கப்புறம் ஒரு 5 6 லிட்டர் நேரத்தை கறக்கிற அளவுக்கு நல்ல மடி அமைப்பும் வந்துடுங்க. நல்லா உடம்பு நல்லா பெருங்கூட்டு உடம்பாக வந்து சேர்ந்துக்குங்க. இன்னும் 4 பல் 6 பல் 8 பல் ஆகும்போது மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக நல்லா பெருவெட்டு மாடாக உங்களுக்கு ஊறிடுங்க. மாடுகள் நல்லா பெருசாகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடியும் நல்லா ஊத்தம் கொடுத்து நல்லா சொரப்பு நல்லா வந்துடுங்க. அடுத்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் 5 5 லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்லா கறவை நல்லா அதே கறவையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. நல்ல மாடாக இருக்குது, நல்ல பல்லு பாக்கியில் நல்ல தெளிவான ஒரு கிர் கிராஸ் மாடாக இருக்குதுங்க. ஒரு வீட்டு தேவை பூர்த்திக்கு ஒரு பால் தேவைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம், அல்லது ஃபோன் மூலிமா உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட கன்றெருமைகள் இருக்குதுங்க, காங்கை மாடுகள் இருக்குது, கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேருக்கு வாங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நம்ம பண்ணைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாவே நம்ம பண்ணையோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எந்த மாடுகள் எந்த கன்றுகள் இருக்குதாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துக்கலாமுங்க. தொடர்ந்து நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோமுங்க. நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.